ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இமோலா கிராண்ட் ப்ரீ டிஸ்கஷன். யூரோப்போட ஃபர்ஸ்ட் லெக்னு வச்சுப்போம். ஏன்னா 3 ரேஸ்க்கு அப்புறம் நமக்கு திருப்பி கனடா வருது, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி யூரோப் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்கோட ஃபர்ஸ்ட் ரேஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ரேஸ்க்குள்ள பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல சபரிஷிட்ட பாயிண்ட்ஸை கேட்டுரும். சபரிஷ், பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இப்போ இமோலா முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரைவர் ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பியாஸ்ட்ரி தான் இன்னும் லீடராக இருக்காரு, 146 பாயிண்ட்ஸ். நாரிஸ் செகண்ட் இருக்காரு, 133. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் 13 பாயிண்ட்ஸ். தேர்டு மேக்ஸு வெறித்தனமாக துரத்திட்டு இருக்காரு, 5வது கப் அடிச்சே ஆகணும், எனக்கு குழந்தை வேற பிறந்திருக்கு விடுங்கடா என்ன அப்படின்னு ஒரு வெறியோட வந்துட்டு இருக்காரு. அவர் 124 பாயிண்ட்ஸில் இருக்காரு. ஸோ இவங்க 3 பேருக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 22 பாயிண்ட்ஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் ஆல்ரெடி இந்த வருஷம் வந்து 2012 சாம்பியன்ஷிப் மாதிரி போகும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மேலே ஆரம்பத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ரசல் கண்டிப்பாக ஃபைட்டில் இருப்பார் அப்படின்னு. பட் இப்போ மெர்சிடிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எப்படி இருக்குன்றதை வச்சு பார்க்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்காரு. அவர் வந்து 99 பாயிண்ட்ஸ், அவர் வந்து சோலோவாக ஃபோர்த்தில் இருக்கார். ஸோ இப்படி தாங்க டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோன்னா ஹேண்ட்ஸ்டவுன் மெக்லாரின் எங்கேயோ இருக்காங்க, 279 பாயிண்ட்ஸு. அடுத்து மெர்சிடிஸ் 147. தேர்டு ரெட்புல். இது ஆச்சரியமா இருக்கும், ஏன்னா அந்த இதில் ஒரே ஒருத்தர் தான் பேசிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அது பல பட் ஸ்டில் வருஷமா. அவங்க தேர்டு இருக்காங்க. ம். ஆமாம், 131 பாயிண்ட்ஸ், ஜஸ்ட் 17 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் மெர்சிடிஸு. ஃபோர்த்து ஃபெராரி 114. ஸோ செகண்ட் தேர்டு ஃபோர்த்துக்கு இப்போ இருக்கிற 2 3 4 வந்து 3 பேருமே செகண்ட் ஸ்பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. யூகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அண்ட் ரெட்புல் அவரை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரெட்புலுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆக்சுவலி கீழே வந்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக 6 7 8 9 அவங்க எல்லாருமே செம க்ளோஸாக இருக்காங்க. ஹாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் 6th, ஏஎம்ஆர் வந்து 14 பாயிண்ட்ஸ் 7th, ரேசிங் புல்ஸ் 10 பாயிண்ட்ஸ் 8th, ஆல்பின் 7 பாயிண்ட்ஸ் 9th. ஸோ இவங்களோட ஃபைட்டு நல்ல இதுவாக இருக்குது. வில்லியம்ஸோட வளர்ச்சி ரொம்ப அசூரமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதிரி நடுவில் தனி காட்டில் 51 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு யாரும் அவங்கள டச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் வி நெவர் நோ, என்ன வேணாலும் ஆகலாம். எனக்கு வில்லியம்ஸ் நீ டச் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே ஜெய்ஹிந்த்ல கனவு வரும்ல, அதுல வந்து 3 தம்பியா வருவாங்கல்ல, அதுல நாங்க பெரிய இடம், எங்களை டச் பண்ண முடியாது. வில்லியம்ஸ் இப்ப அப்படிதான் தனியா ஜாலியா இருக்காங்க. இப்பதான் நம்ம 7th ரேஸ்லயே இருக்கோம். மொத்தம் 24 ரேஸ் இருக்கு. போன ரேஸ்லயோ அதுக்கும் போன ரேஸ்லயோ ஜாக் கூட சொல்லியிருந்தாரு, இப்போ நாங்க ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆனா போன சீசன் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நாங்க எங்கேயோ இருந்தோம், நாங்க தேர்ட் கிட்ட கூட இல்ல. ஆனா சீசன் முடிக்கும் போது நாங்க ஃபர்ஸ்ட் முடிச்சோம். ஸோ என்ன வேணா நடக்கலாம், பெரிய சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல் த டீம்ஸ் ஆர் வெரி பிளஸ் ஹோப்ஃபுல்லா தான் இருப்பாங்க எல்லாருமே. முடிஞ்ச வரைக்கும் அப்கிரேட்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் செம்மையா இருக்கு 3 டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு சண்டை போடுறத பாக்கிறதுக்கு. நம்ம இதை ரொம்ப வாட்டி பேசியிருக்கோம், இந்த வருஷமாவது ஒரு 3-வே ஃபைட் இருக்குமா அப்படின்னு. இந்த வருஷம் அது நடக்குதுன்னு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். வீடியோக்குள்ள போவோம். ஐயா, என் பேரு பிரான்ஸ், ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போய் ஒரு கார் ஓட்டுறாரு, இந்த பக்கம் வந்து இன்னொரு கார் ஓட்டுறாரு. இதுல நடுவுல தந்தை வேலைகள். ஃப்ரைடே என்ன மச்சி படிச்சிட்டான்னு கேட்டா, இல்ல மச்சான் சுத்தமா படிக்கல, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து 100 மார்க்ஸ் எடுக்க வேண்டியது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு அந்த விவேக் காமெடி தான் ஞாபகம் வருது. அவனுக்கு இவ்வளவு பெருசு இருக்குடா, என்னது மச்சான் அப்படின்ற மாதிரி. ரெண்டு ரெண்டு பிட்டு கிடைச்சது, ரெண்டுமே சேஃப்டி கார்ல கிடைச்சது. அப்படின்னாலுமே அந்த லேப் 1 டர்ன் 1நாலே நான் தாண்டா மாதிரி சில மூவ்ஸ் வச்சிருக்காரு. அதான் நீங்க கேடிஎல்ல போட்டிருந்த மாதிரி வண்டி வேற ஃபுல் ஃபியூயலோட இருக்கும், ஹெவியா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவுட் சைட்ல அப்படி ஒரு பிரேவான மூவ். அண்ட் பியாஸ்ட்ரி ஜெனரஸ்னு சொல்லலாம், பட் அகைன் இட் இஸ் ஐ வுட் கிவ் இட் டு மேக்ஸ். சரியான மூவ். ரசல் ஹேட் சம் இஷ்யூ வித் பியாஸ்ட்ரி, அந்த மூவ்ல என்னன்னு தெரியல. பட் நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸ பத்தி பேசுவோம். இப்படி ஒரு டிரைவர் எந்த டீம் தான் வெளியே விடுவாங்க? விடவே முடியாது. சோலோவா ரெட்புல்ல இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு எல்லா காம்படிஷனுக்குள்ளயும். சான்ஸே இல்ல. செம்ம டிரைவ். அநியாயம். சரி மூவ், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா 10th செகண்ட் முன்னாடி அவர் ரசல் கிட்டேயே பொசிஷன் விட்டுருவாரு, தேர்டு தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஐ கெஸ் அதான் ஆஸ்கர் வாஸ் காட் ஆஃப் கார்டுன்ற மாதிரி தான் இருக்கு. சரி இந்த கார்னர் நமக்கு தான் லைட்டா அப்படின்னு இருந்த மாதிரி தூங்கிட்டாரு. திடீர்னு பார்த்தா அவுட் சைடில் வந்து அவ்வளோ பிரேவா லேப் ஒன் ஹெவி ஃபியூலில் செம கஷ்டங்க. எனக்கு தெரிஞ்சு யாராலையும் எனக்கு தெரிஞ்சு புல் பண்ணியிருக்க முடியாது. இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஹிஸ் 2021 மூவ் இன் மெக்சிகோ அகெயின்ஸ்ட் போட்டாஸ் அண்ட் லூயிஸ். கொடூரமான பிரேவான மூவ். அண்ட் அதான் ஆஸ்கரும் கொஞ்சம் ஃபேராக ப்ளே பண்ணார் டு பி ஆனஸ்ட். ஏன்னா மேக்ஸ் இது அப்படியே பொசிஷன் ஸ்விட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேக் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டார். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டில் வி ஹவ் டு கிவ் இட் டு மேக்ஸ். அதுதான் டிசைசிவான மூவ் எனக்கு தெரிஞ்சு. ஒன்ஸ் க்ளீன் ஏர் கிடச்சதுக்கு அப்புறமே பிடிக்கவே முடியல. பியாஸ்டி ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார். 1.5 1.7 மேக்ஸிமம் 2 போச்சு. பட் ஸ்டில் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அந்த மூவ் முடிஞ்ச உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எப்படி ஒரு சண்டே முடிகிற வரைக்கும் நமக்கு ஐடியாவே இருக்காது. ஏன்னா ஃப்ரைடே ஆரம்பிக்கும் போது அவர் ஃப்ரீ ப்ராக்டிஸ் 1ல 7th இருந்தார். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு 4th வந்தாங்க. மயாமியில் அவங்களோட ரேஸ் பேஸ் ரொம்ப இதுவாக இருந்ததுனால அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகுன்ற மாதிரி தான் அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் ஓவர் நைட்டில் ஏதாச்சும் பண்ணி அடிச்சு பிடிச்சி சென்டம் எடுத்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோழிக்கு குதிரைக்கெல்லாம் விஸ்கி கொடுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த காருக்கு எதை கொடுக்குறாங்க அந்த மாதிரி தாங்க இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓவர் நைட்டு ஏதோ பண்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி அவர் பேசிக்கா அந்த லக்கு இல்லைனாலுமே இட் வுட் ஹவ் நாட் சேஞ்ச்ட் எனிதிங். பட் ஸ்டில் அவரே வெறியா ஓட்டுறாரு. இதுல லேடி லக் வேற பேசிக்கா அவருக்கு இன்னும் செமையா ஹெல்ப் பண்ணுதுன்றப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. உச்சநிலை பெற்ற ஒருவன் அந்த மாதிரிதான் பேசிக்கா இருக்கு. இந்த சாம்பியன்ஷிப் ட்ரூலி ஆனாங்க. ஆமா எனக்கு வந்து மெக்லாரன் சைடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இதுவாக இருந்தாலும் எப்போ அவங்க 2 டிரைவரும் நாரிஸ் கொஞ்சம் குவாலிலாம் செமையாக சொதப்புறாரு. ஆஸ்கர் மட்டும்தான் பேசிக்காக இருக்காரு இப்போதைக்கு அந்த சாம்பியன்ஷிப் ஃபைட்லன்ற மாதிரி ஒரு வைப் வருது. மேக்ஸ் திடீர்னு எப்படியாச்சும் போல் இல்லை செகண்டு அவர் பேசிக்காக 4th 5th இருந்தால் மட்டும்தான் ரேஸ் வின்னுக்கு கொஞ்சம் மற்ற டீம் எஸ்பெஷலி ஆஸ்கர் ஆர் நாரிஸ்க்கு வாய்ப்பு ஜாஸ்தி. செகண்ட் இருந்தாலும் சரி, தேர்ட் இருந்தாலும் சரி, யாரோட ரேஸ் வின்னும் உத்தரவாதம் கிடையாது பேசிக்காக மேக்ஸ் இருக்கிற வரைக்கும் ட்ராக்ல. நிறைய பேர் வந்து நியூ இயர் போனதுக்கு அப்புறமா அவ்வளோதான் அந்த மாதிரி தான் டிப் இருந்துச்சு. பட் ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ பிளாஸ்டரி போட்டு ஒட்ட வச்சு அந்த பேஸை எப்படியோ கொண்டு வந்துடுறாங்க. ஏதோ பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் மேக்ஸ் அதை தாண்டி எனக்கு நான் டிரைவ் பண்ற மாதிரி கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணாத அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. செமையா இருக்க போகுதுங்க இந்த சீசன். 2 விஷயம் பார்த்தேன். ஆப்வியஸ்லி கூல் டவுன் ரூம்ல இன்னைக்கு தான் பியாஸ்ட்ரி ஆக்சுவலி கொஞ்சம் சோகத்தை வெளியே காமிச்சாரு. சொதப்பிட்டோமே இன்னைக்கு அப்படின்னு. பிளஸ் சர்டன் திங்ஸ் டிட் நாட் கோ ஹிஸ் வே. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிட் ஸ்டாப்பா இருக்கட்டும், டைமிங் ஆஃப் த பிட் ஸ்டாப்பா இருக்கட்டும், அது போக முடியல. பட் தென் இட் வாஸ் நைஸ் டு see him put that behind immediately. Podium celebration போதெல்லாம் he was the first one to go to Max. அவர் மேல ஷாம்பெயின் ஸ்ப்ரே பண்ணாரு, நல்லா செலிப்ரேட் பண்ணாரு. லாண்டோ பியாஸ்டி கூட நல்லா செலிப்ரேட் பண்ணாரு. இன்னும் அந்த டிப்பிங் பாயிண்ட் வரல வேர் they see each of them as rivals and இன்னும் சண்டை போடுற லெவலுக்கு வரல. இப்போ வரைக்கும் ஜாலியா தான் இருக்காங்க. அவர் வந்து டிசி கூட பேசும்போதும் எப்பயுமே இருக்க ஆப்வியஸ் காம்னஸோட தான் பேசினாரு. அஃப்கோர்ஸ் he sounded disappointed, but he is already looking forward to the next one. We have always told Oscar has all the marks of a champion. இவங்க 3 பேரும் போடியம்லயே முடிக்கிறாங்கன்னா இந்த ஃபைட் வந்து ரொம்ப நேரம் போகும். ஓகே, டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் ஒரு சிறிய இடைவேளை. சபரிஷ், சரி மெக்லாரனுக்குள்ள அப்படியே போனோம்னா குட் மெக்லாரன் ஹேவ் டன் சம்திங் டிஃபரெண்ட்? இல்ல என்ன பண்ணிருந்தாலும் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகர்ந்திருக்காது அந்த மாதிரி சொல்றீங்களா? We have to go back to quali and we have to go back to what Pirelli brought to this particular race. ஸோ என்ன நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் வந்து இந்த நடந்த 7 ரேசஸ்களில் ஒரு 3-4 ரேஸ் இன்க்ளூடிங் இமோலா Pirelli வந்து 1 ஸ்டெப் சாஃப்டராக டயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கெஸ் ஜெடா அண்ட் மயாமிலையுமே இதான் நடந்தது. பட் அங்கேயும் வந்து பீப்புள் வேர் கைண்ட் ஆஃப் திங்கிங் 1 ஸ்டாப் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை 2 ஸ்டாப்பரா. பட் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி 1 ஸ்டாப்பர் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இங்கேயுமே அதே மாதிரியான ஒரு நிலமை தான் இருந்தது. எப்படி இருக்க போகுது என்னன்னு தெரியல, ஏன்னா 1 ஸ்டெப் சாஃப்டர். பட் ஸ்டில் எவ்ரி ஒன் வாஸ் ஹோப்பிங் தட்
ஒன் ஸ்டாப்பர் ஷுட் பி ஃபைன் விச் இஸ் பேசிக்லி ஃப்ரம் மீடியம் டு ஹார்ட்ஸ். போன வருஷம் எந்த சேஃப்டி காருமே இல்லை இமோலாவில். ஸோ எல்லாருமே சம்பிரதாயப்படி ஒன் ஸ்டாப்பு மீடியம் டு ஹார்ட்ஸ். ரசல் மட்டும் 2 ஸ்டாப் பண்ணார், பட் அது ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன். நேற்று குவாலியில் என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, மீடியம்ஸ் வாஸ் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு சாஃப்ட்ஸ் அக்ராஸ் த ஒன் லேப். ஸோ சாஃப்ட் வந்து இட் வாஸ் ஃபாலிங் ஆஃப் த கிளிஃப். லேப்பில் ஒரு லெட்ஸே ஒரு 1/3 ஆர் ஒரு 40% முடிக்கிற அந்த இதுலேயே சாஃப்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் செக்டர் 2 செக்டர் 3ல யாராலையும் பெருசாக ஸ்பீடு கெயின் பண்ண முடியல ஆர் டைம் கெயின் பண்ண முடியல. ஸோ இதனால தான் பார்த்தோன்னா, என்னடா ஆஸ்டான் மார்ட்டின் திடீர்னு பார்த்தா முன்னாடி வந்துட்டாங்க, ஏதோ நடக்க போகுது நல்லது அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட ஃபைனல் ஐ கெஸ் Q2 ரன் இஃப் ஐம் நாட் ராங், அது வந்து அவங்க பேசிக்காக மீடியம்ஸில் பண்ணி தான் அதுக்கப்புறம் இதுக்கு வந்தாங்க, Q3க்கு வந்தாங்க. ஸோ ரசலுமே பார்த்தோன்னா அவரோட Q3யோட கடைசி ரன் மீடியம்ஸில் தான் பண்ணார். அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே கொஞ்சம் மாற்ற வேண்டிய நிலமா டவுட் வந்திருக்கும் கண்டிப்பாக. சாஃப்ட்ஸ் இவ்வளோ கிளிஃப் போகுது அப்படின்னா ஷுட் பி ஹாவ் டு டூ அ 2 ஸ்டாப்பர் ரேஸ்ன்னு வரப்போ எப்படி ஆகும், 2 ஸ்டாப்பர் ஆகிடுமா, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்னி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அந்த லேப் 10 டு லேப் 15ல பேசிக்காக மீடியம்ஸ் வாஸ் அண்டர் கோயிங் அ கிரெயினிங் ஃபேஸ். ஸோ அந்த டைமில் ஆக்சுவலி வண்டியில் வந்து எந்த ரப்பருமே இருக்காது. ஸோ யாராலையும் பெருசாக பேஸ் கெயின் பண்ண முடியாது. தே வில் பி ஸ்ட்ரகிளிங் அ லாட். இந்த டேட்டா அண்ட் நேற்று நடந்த குவாலியில் நடந்த பிரச்சனைகள், அந்த டேட்டா அதெல்லாம் வச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சம் ஆஃப் த டீம்ஸ் குயிக்காக டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற இதில் பட்டக்குன்னு பிட் பண்ணிட்டாங்க. ஸோ பியாஸ்டி ஐ கெஸ் லேப் 12ல பிட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லேப் முன்னாடி சில பேர் பிட் பண்ணாங்க. இது எல்லாமே அவங்க பிட் பண்ணதுக்கு காரணம் மீடியம்ஸ் வாஸ் அண்டர் கிரெயினிங் ஃபேஸ். பிட் பண்ணாத ஆளுங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸு, நம்ம நாரிஸு, ஹட்ஜாரு, ஆல்பன், இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அந்த கிரெயினிங் ஃபேஸை தாண்டினோடனே வண்டி வந்து இட் வாஸ் கம்மிங் பேக் டு தெம். பேஸ் வந்து நல்லா பெட்டராக ஆக ஆரம்பிச்சிச்சு. பியாஸ்டி பிட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஹி வாஸ் காட் இன் டிராஃபிக். அப்பதான் நாரிஸோட ரேஸ் இன்ஜினியர் சொல்லிட்டு இருந்தாரு, நமக்கு தேவை இப்போ ஃப்ரீயா, அதை நல்லா யூஸ் பண்ணு. மத்த ஆமா கமெண்ட் சொல்லிட்டாங்க, ஆனா பியாஸ்ட்ரிக்கு அது கிடைக்காதுங்களே இல்லையே. ஆமா ஆமா சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. அது ஏன் அந்த முடிவை எடுத்தாங்க? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நேத்திக்கான டேட்டா அண்ட் ஒரு பயத்தினாலையா என்னன்னு தெரியல. பட் நாரிஸ்க்கு உஷாரா தே வெண்ட் லாங். அதனால தான் அவரால் கொஞ்சம் அந்த சைடில் அவருக்கு இது இருந்தது, லக்கு இருந்திருந்தது அப்படின்னா திங்ஸ் வுட் ஹவ் பீன் என்டையர்லி டிஃப்ரெண்ட். மெக்லாரின் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது, பட் இது ஒரு கேம்பிள் தான். ரெட்புலுக்கு பார்த்தோன்னா யூகி கிட்ட இருந்து டேட்டா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஹார்ட்ஸ் போட்டதுனால மேக்ஸுக்கு டேட்டா வந்துட்டு இருந்தது, எது பெஸ்ட்டு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஃப்ரீ ஏர் எப்படி இருக்குது, டர்ட்டி ஏரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ கம்மிங் பேக் டு பிஎஸ்டி, அவர் வந்து கம்ப்ளீட்டாக பின்னாடி மாட்டிக்கிட்டார். மேக்ஸ் முன்னாடி வந்து நல்லா ஃப்ரீ ஏரில் இருக்கார், வெறித்தனமான பேஸ். அவர் என்னெல்லாம் அண்டர் கட் பண்ண ட்ரை பண்ணி அவர் என்னென்னலாம் பேஸ் கெயின் பண்ணாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்டி பிட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது ஹி வாஸ் கெய்னிங் 4 tenths 5 tenths. அதுக்கப்புறம் ஒரு கார் பின்னாடி மாட்டிக்கிட்டு அவர் ஓவர்டேக் பண்ணும் போது ஹி வாஸ் லூசிங் க்ளோஸ் டு 1 second கம்பேர்ட் டு மேக்ஸ் ஹூ இஸ் இன் எ வெரி ஓல்ட் டயர்ஸ். ஸோ எல்லாமே நல்லிஃபை ஆயிடுச்சு. அங்கேயே பேசிக்காக பியாஸ்டியோட ரேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மெக்லாரின் மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம், பட் 2 காரும் செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பியாஸ்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நாரிஸை பிட் பண்ணணும்னு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த இது பார்த்தோன்னே பாயிண்ட் இல்லை, நாரிஸை வெளியே வச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு வகையில் நாரிஸ்க்கு நல்லதாயிடுச்சு. பட் கஷ்டம் தாங்க. பெருசாக எனக்கு தெரிஞ்சு இங்கே மெக்லாரின் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏன் வந்து செகண்ட் சேஃப்டி கார் வந்தப்போ ஆர் ஃபர்ஸ்ட் சேஃப்டி கார் விச் கேம் த செகண்ட் டைம், ஏன் வந்து பியாஸ்டியை பிட் பண்ணல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பியாஸ்டியை நார்மலாக ஃபஸ்ட்டு பிட் பண்ணும்போது ஒரு ஹார்ட்ஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் விஎஸ்சிக்கு அப்புறம் பிட் பண்ணி இன்னொரு ஹார்ட்ஸ் போட்டாங்க. அவர்கிட்ட இருந்தது 2 ஹார்ட்ஸ் தான். நாரிஸ்க்கும் மேக்ஸுக்கும் அந்த பிரச்சனை இல்லை, அவங்க லாங் போனாங்க. செகண்ட் டைம் அந்த சேஃப்டி கார் அப்போ புதுசு போட முடிஞ்சுது. பட் பியாஸ்டிக்கு வேற டயர் இல்லை, போடணும்னா சாஃப்ட் தான் போடணும். பட் ஆனால் அது பெரிய கேம்பிள். சார்ல்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருந்தது. பிரையன் பாசி சொல்லிட்டு இருந்தாரு, சாஃப்ட் போட்டா நம்மளால போக முடியாது. ஆமா, இன்னும் ஒரு 16 லேப்ஸ்ன்னு சொன்னாரு. பட் ஆனா சேஃப்டி கார் இதாகி முடிஞ்சு கடைசியில் ஒரு 8-9 லேப் தான் இதாச்சு. ஸோ சாஃப்ட் போட்டிருந்தா பெட்டரா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் பியாஷியை பிட் பண்ணாததுக்கு இதுதான் காரணம். சாஃப்ட்ஸ் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் லீடருக்கு போடுறது சம ரிஸ்க்.
உண்மை. கடக்கிற 18 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸும் போயிடும்னா தென் தட் வில் புட் him எக்ஸாக்ட்லி. at an handicap. ஸோ வர பாயிண்ட்டை எக்ஸாக்ட்லி. வாங்கிக்கிட்டு சேஃபா ஆடுறது தான் நல்லது, பிகாஸ் இட்ஸ் மேரதன், உண்மை. பெரிய சீசன். உண்மை. உண்மை. அடுத்து குவாலியில ஃபெயில் ஆன ஃபெராரி எப்படி ரேஸ்ல பாஸ் ஆனாங்க சொல்லுங்க. செமையா இருந்தது எல்லாரும். அதான் இப்ப நமக்கு தெரியும் எப்பயுமே ஃபெராரி ஏதாச்சும் பண்ணாலே மீம்ஸ் தானே. குவாலி முடிச்ச உடனே அப்படியே பறக்குது. நம்ம டிஎம் திறந்தாலே நம்ம ஆளாளுக்கு அவங்கவங்க பார்த்த மீமையா நமக்கு அமைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அமைச்சிருந்தேன். என்னடா இவ்வளவு மீம் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா வருத்தமா தான் இருந்துச்சு, என்னையா அது இவங்க Q2லயே படுத்துருச்சு அப்படின்னு. இன்னொன்னு, எனக்கு சார்ல்ஸ் சொல்லியிருந்ததே செம்மையானது. சும்மாவே டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும், அதுக்கு நான் ரெடியா இருந்தேன். ஆனா இது ஹோம் ரேஸ்ன்றதால இன்னும் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமா. எப்பயுமே டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும், இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற அதிகமா. மாதிரி. பாவம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் குவாலி விட்டுருவோம். பட் தென் தே finished P4. லூயிஸ் finished P4 and சார்ல்ஸ் finished P6. The maximum they could have done is P4 P5 தான். இல்ல எப்படியுமே ஃபர்ஸ்ட் 3 உண்மை. ஸ்பாட் வந்து ஒரு வெர்ஸ்டாப்பன் அண்ட் 2 மெக்லாரன் இவங்களுக்குள்ள கரெக்ட். தான். மீதி யாருக்கு இருக்குன்றதான் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் தே ஷுட் பி ஹாப்பி. ஆனா ஒரு ஒரு ரேஸும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்கன்ற போது ஃபெராரியை பத்தி என்ன சொல்றதுன்னே எனக்கு எனக்கு தெரியல. தெரியல. புரியுது. அமேசிங் ரேஸ் பேஸ்ல, ஆனா நான் எதிர்பார்க்கல. ஆமாங்க. ம். ஆமா. நல்ல நல்ல ரேஸ் பேஸ் ஆக்சுவலி. ஐ மீன் கமெண்டேட்டர்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பேடக்ல பேசிக்கா எப்படி நியூஸ் ஆர் என்ன வைப் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெராரி குவாலி இந்த மாதிரி ஆயிருந்தாலுமே ஃபெராரியோட ரேஸ் பேஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் டு தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் மெர்சிடிஸை விட பேஸ் இருந்த மாதிரி தான் பேச்சுகள் இருந்துச்சு. ஸோ தே கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ட் குவாலி ஸ்பேஸ். பட் ஆனால் அதான் அந்த டயர்ஸ் ட்ரிக்கியான சுச்சுவேஷன்னால தேவர் காட் ஆஃப் கார்டு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக அவங்க Q3 வந்திருப்பாங்க. இமோலாவில் ட்ராக் பொசிஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் அப்போ மீடியம்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது இதாக இருந்தது அப்படின்னா, இப்போ இங்கே சேஃப்டி கார் வந்திருந்துன்னா அவங்களுக்கு வேற டயர்ஸ் இருந்திருக்காது. ஓல்ட் டயர்ஸில் பின்னாடி இருக்கவங்க ஃப்ரெஷ் டயர்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா தென் தே வுட் ஹவ் பீன் அண்டர் ப்ரெஷர் ஃபார் த ஃபைனல் 8-9 லேப்ஸ். அந்த வகையில் வாட் தே டிட் எஸ்டர்டே இப்போ இப்போ பார்க்கும் போது நல்ல வேளை அவங்க மீடியம்ஸ் போடலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரேஸ் வந்தோன்னா ஆக்சுவலி சார்ல்ஸ் செமையாக ஸ்டார்ட் பண்ணாரு. நல்லா இது முன்னாடி போயிட்டு இருந்தாரு. லூயிஸ்க்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் வந்து பேசிக்காக ஹி வாஸ் ரொம்ப நாட் சுமார். ஏபிள் டு ஓவர்டேக் கிமி அட் ஆல். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே டயர்ஸ். ம். இத்தனைக்கும் ஃபெராரிக்கு வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீட் கொடூரமான ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடு. ஸோ ஐ தாட் தட் எப்படியும் கிமியை தூக்கிடுவார். மேபி ஒரு 3-4 லேப்ஸ் ஆகும், பட் தூக்கிடுவார் அப்படின்னு பார்த்தா இது இல்லை. நடக்கிறதுக்கே 30 லேப் ஆயிடுச்சு. ம். ஆமாம். அதுக்கப்புறமா மீடியம்ஸ் போட்ட உடனேயே ஃபெராரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கிமி வண்டி பேசிக்காக படுத்துருச்சு. படுத்துருச்சு. 2 மெர்சிடிஸ்மே அதுக்கு மீடியம் போட்டோடனே படுத்துருச்சு. ம். ஆமாம். டிஃபோசிக்கு கொஞ்சம் தே வுட் ஹவ் பீன் ஹாப்பி லிட்டில் பிட், ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் இந்த ரேஸ்க்கு. ஏன்னா இட் வாஸ் அ ட்ரீட். சார்ல்ஸ் நல்லா ஓவர்டேக் பண்ணார். லூயிஸும் வந்து ஒன்ஸ் கிமியை தாண்டினதுக்கு அப்புறமா ஹி வாஸ் ஆல்சோ டூயிங் பிரிட்டி குட். நல்ல பேஸ் இருந்துச்சு, சூப்பராக ஓவர்டேக் பண்ணார். அண்ட் கடைசியில் ஆக்சுவலி ஆல்பன் ஓவர்டேக் பண்ணது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் லூயிஸ் ஓவர்டேக் பண்ணது சார்ல்ஸாக கொஞ்சம் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். என்ன கேள்விப்பட்டோம், ஆர் அட்லீஸ்ட் இந்த ரேஸ்க்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்பெஷலி இந்த ரியர் டயர்ஸ்க்கு நிறைய பேர் பேசிக்காக கொண்டு வந்திருந்தாங்க. ரியர் டயர்ஸ்க்கு டெம்பரேச்சரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பிரேக் டக்ஸோட கூலிங்கு, அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ட்ராக்குக்கான ஸ்பெசிஃபிக் ரியர் விங் டு ஹாவ் ஹை டவுன் ஃபோர்ஸ், அது வந்து ஃபெராரி கொண்டு வந்திருந்தாங்க. எப்படியாச்சும் ரியர் டயர்ஸை ப்ராப்பராக இது பண்ணணும். ஸோ அந்த இதில் ஐ கெஸ் குவாலிக்கு அவங்களால ப்ராப்பராக செட்டப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் ரேஸ் பேஸ் வந்து மெக்லாரின் எப்படி குவாலி கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ரேஸ் பேஸ் மைட்டியாக இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு டைரக்ஷனில் ஃபெராரி வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொண்டு வந்த அப்கிரேட்ஸ் இருக்குது. தே ஹவ் அச்சீவ்டு வாட் தே வாண்ட் டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக இது அவங்க பண்ணுவாங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு வாரம் ஒரு மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் சனிக்கிழமை ஒரு மாதிரி இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரி இருக்குது ஃபெராரி வச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நமக்கும் தெரியல, டிஃபோசிக்கும் தெரியல. சார்ல்ஸ் பேசுகிறத வச்சு பார்த்தா சார்ல்ஸுக்குமே தெரியல ஸ்பெயினில் என்ன ஷஃபுல் ஆகுது. ஏன்னா ஸ்பெயின் எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க, ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் வரப்போகுது ஃபார் த ஃப்ளெக்ஸி விங்ஸ். ஸோ எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம ஸ்பெயினில் தெரியுங்க. ஃபெராரி
முன்னாடி வந்திருக்காங்களா கொஞ்சம் மேலே, உண்மையிலே மெர்சிடிஸை பிப் பண்ணிட்டாங்களா, இல்லை இட்ஸ் ஜஸ்ட் ஹோம் இதனால பண்ணது, வேற எங்கேயோ வேலைக்கு ஆகாதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ வரைக்கும் நல்லா பண்ணாலும் சந்தோஷப்படக்கூடாது, நல்லா பண்ணலனாலும் எக்ஸாக்ட்லி. வருத்தப்படக்கூடாது, எதுவுமே கிடையாது. ஆமாம். இதுக்கு மேல இழக்கிறது என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைச்சா அடுத்த வாரம் புதுசா ஒண்ணு நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அதான். ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, சந்தோஷமான வெற்றிகரமான கூட்டணிக்கு வருவோம். வில்லியம்ஸ், வில்லியம்ஸ் எனும் வெற்றிக்குறி அப்படின்னு வந்தோம்னா கொளுத்திட்டு இருக்காங்க, செமையா இருந்துச்சு. வில்லியம்ஸ் மட்டும் தான் குவாலி செமையா பண்ணா ரேஸ் நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இப்போ இருக்கு. கொஞ்சம் சீசன்ஸுக்கு முன்னாடிலாம் தே வில் டியூன் இட் டு குவாலி, ட்ராக் பொசிஷன் கிடைச்சா நல்லது, ஆர் ஆல்பனை எப்படியாச்சும் Q3 கொண்டு வந்துரும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போவோன்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்துட்டு வண்டி செம்மையா இருக்குன்றதுனால ரெண்டு டிரைவர்ஸுமே குவாலியும் சூப்பரா பண்றாங்க, ரேஸ்லயும் தே ஹாவ் இனஃப் மெட்டல் டு ஃபைட் வித் ஈவன் ஃபெராரி ஃபார் தட் மேட்டர். அண்ட் இந்த ரேஸ் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே கூட முடிச்சிருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பன் பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா சயின்ஸுக்கு வருவோம். ஆக்சுவலி நம்ம மெக்லாரனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, லைக் பியாஸ்ட்ரிக்கு எப்படி வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னு, அதே தான் ஆக்சுவலி சயின்ஸுக்கு நடந்தது. பட் ஆனால் ஆல்பன் வந்து உஷாராக பிட் பண்ணல. ஒரு பாயிண்ட்ல ரேஸில் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸு, செகண்ட் நாரிஸு, தேர்ட் ஆல்பனு, ஃபோர்த் வந்து ஹட்ஜார். ஃபோர்த் ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் இருந்தாரு. ஆமா ஆமா, அது வேற கமெண்டேட்டர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க, அடுத்த ரெட் புல் செகண்ட் டிரைவர் இவருதானா அப்படின்லாம். இவருதானா. அப்புறம் வந்து ஹட்ஜார் வந்து இருக்கிறதுனால மேக்ஸுக்கு கொஞ்சம் பிட் பண்றதுக்கு இன்னும், ஏன்னா ஹட்ஜார் பின்னாடி பியாஸ்ட்ரி அப்பதான் வந்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி. பியாஸ்ட்ரி had to cross both யூகி and ஹட்ஜார். ஆமா, அதுக்குள்ள அவருக்கு எக்ஸ்ட்ரா பிட் விண்டோவே கிடைச்சிரும்ன்ற மாதிரி பேசுறாங்க, ரெண்டு பேரும் செமையா ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி அந்த பிட் பண்ணாத 4 பேரும் நல்லா நல்லா கெயின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆல்பன் வந்து பிட் பண்ணல, அவர் ஒரு நல்ல பேஸு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்ல வந்து சயின்ஸோட இன்ஜினியர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு ஆல்பன் 21.8 அப்படின்னு. உடனே சயின்ஸ் வந்து தட் பேஸ் இஸ் ஃபார் அ ஒன் ஸ்டாப், என்ன மட்டும் ஏன்டா பிட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்ல பேசிட்டு இருந்தாரு. ஆமா. பட் ஆல்பன் கிட்ட ஏதாச்சும் பேசினாங்களா என்னன்னு தெரியல, நமக்கு ஆல்பனோட ரேடியோ தான் வந்துச்சு, லெட்ஸ் நாட் பி ஸ்டூபிட் அப்படின்னு ஆல்பன் அது சொன்னாரு. என்னன்னு ஆனா ஃபுல் கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கல, தெரியல. எக்ஸாக்ட்லி, உண்மை உண்மை. நடந்திருக்கு. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், இது என்ன கோட் வேர்டா பேசுறாங்களா, இல்ல நமக்கு ஃபுல் ஐடியா இல்லையா என்ன அப்படின்றது எனக்கும் தெரியாம இருந்தது. சூப்பரா மெயின்டைன் பண்ணாருங்க அந்த டாப் 4ல. ஒரு மாதிரி ரொம்ப ஹி வாஸ் நாட் ஃபாலிங் ஆஃப் த கிளிஃப். அதுக்கப்புறமா கரெக்டாக சேஃப்டி காரை யூஸ் பண்ணாங்க. எனக்கு அந்த இந்த ரேஸ் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, உண்மையிலேயே ஒரு டேலண்டான ஒரு ஒரு டிரைவர், இஃப் ஹி வாஸ் கிவன் அ ரைட் என்வாயன்மெண்ட் அண்ட் டைம், வாட் ஹீ கேன் டூ அப்படின்றத நம்ம ஆல்பன் கிட்ட இருந்து பார்க்குறோம். ஏன்னா ஹி வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ரெட் புல் ஜூனியர் ப்ரோக்ராம். அந்த என்வரன்மெண்ட்ல அவர் என்ன பண்றாருன்னு பார்க்குறோம். அண்ட் வி ஆர் சீயிங் சோ மெனி டிரைவர்ஸ் ஹூ வி திங்க் தே ஆர் குட், பட் ரெட் புல்ல போட்டு நசுக்கி புழிஞ்சு கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் இப்போ நம்மளால் கம்பேர் பண்ண முடியுது. இப்போ கூட நம்ம சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பனுக்கு முன்னாடி இருந்த டிரைவர்ஸ் எல்லாருமே தே ஆர் நாட் தட் மச் குட். சார்ஜென்ட் இருந்தார் அண்ட் லத்தீஃபி இருந்தாங்க. ஐ மீன், இஃப் தேர் இஸ் இஃப் யூ ஹாவ் சம் ஒன் ஹூ டோன்ட் புஷ் யூ, தென் யூ வில் நாட் பி டெஸ்டட் அப்படின்ற அந்த இது இருக்குது. இப்போவுமே இட் இஸ் டூ ஏர்லி தான், சயின்ஸ் நீட்ஸ் டைம் டு கைண்ட் ஆஃப் கம் இன் டு த குரூவ். பட் ஸ்டில் ஆல்பன் வந்து டே இன் டே அவுட் அவர் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை பார்க்குறோம் வித் சயின்ஸ் இன் த டீம். அண்ட் சயின்ஸ் இஸ் ஆல்சோ கிராஜுவலி கெட்டிங் கம்ஃபர்டபுள். இன்னும் நிறைய ஆல்பனுக்கு டெஸ்ட் இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் செக்கிங் ஆர் டிக்கிங் ஆல் த பாக்ஸஸ், கிராசிங் ஆல் த மைல் ஸ்டோன்ஸ் ஆர் த ஹர்டில்ஸ் ப்ராப்பர்லி. அண்ட் வித் த 2026 ரெகுலேஷன்ஸ் எப்படி ஷஃபிள் ஆக போகுதுன்றது தெரியாதப்போ அலெக்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். மேக்ஸ் எப்படி சொல்கிறோம், இட்ஸ் லைக் அவர் லீடு போயிட்டாரு அப்படின்னா he is not going to give it up easily. We know Max what he can do. அதே மாதிரி தான் அலெக்ஸோட டிரைவ். அந்த ஒரு டாப் 5 டாப் 6ல வந்துட்டாரு அப்படின்னா அந்த பொசிஷனை அவர் தப்பு பண்ணி விடுறதோ, ரொம்ப ஓவர் டிரைவ் பண்ணி இல்லை டிஃபெண்ட் பண்ணுறேன்ட்டு லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறதோ, அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ரெப்புடேஷன் அவர் பில்ட் பண்ணிட்டாரு, விச் இஸ் குவைட் அமேசிங். அந்த ஓவர்டேக் ஆக்சுவலி ஃபெராரி கிளவராக பண்ணிட்டாங்க, பொசிஷனை கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா சார்ல்ஸ் வந்து பேசிக்காக ஹீ டிட் அ மேக்ஸ் பேசிக்லி. ஸோ அதனால கரெக்டாக இது பண்ணிட்டாங்க, அந்த பொசிஷன் அலெக்ஸுக்கு கிடைச்சிருச்சு. சூப்பரான டிரைவுங்க. படையப்பாலெல்லாம் ரஜினி நடந்து வரும்போது 4ஆ பிரிவார் தெரியுமா, 5ஆ பிரியறது 4ஆ பிரியறது, அந்த மாதிரி சில சமயம்லாம்
அலெக்ஸ் ஆல்பனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீட் நல்லா இருக்கு, முன்னாடி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் தாண்டறது கஷ்டம் தான். தாண்ட ட்ரை பண்ணா வண்டி நாலா பிரிஞ்சிடும். எல்லா நருட்டோ இடத்துலயும் மாதிரி அலெக்ஸ் தான். ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு போட்டுறாரு அவரு. அந்த மாதிரிதான். அண்ட் அதான் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட்லாம் வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்பீடை வச்சு ஒரு சில ட்ராக்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வண்டி கரெக்ட். உண்மையாவே செமையா இருக்கு. எவ்ரி திங் தே ஆர் டூயிங் டுவர்ட்ஸ் த growth ஆஃப் த டீம் இஸ் ஃபைனலி ஒர்க்கிங். லைக் ஒரே சீசன்லயே இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாங்கன்னா 2026க்கு என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு நினைக்கிறதுக்கே எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. சூப்பரா. எனக்கு இப்போ அடுத்து மானக்கோல என்ன நடக்க போகுது, அண்ட் அப்கோர்ஸ் பார்சிலோனா என்ன நடக்க போகுது, யூரோப்பியன் லீக் முடிஞ்ச பிறகு ஏதாச்சும் மேஜர் ஸ்வாப் இருக்குமா, பொசிஷன் டிரைவர் பொசிஷன்லயும் சரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லயும் சரி ஏதாச்சும் மேஜரா சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆப்வியஸ்லி எனக்கு ஆன்சர் இல்ல. வில்லியம்ஸ் செம்மையா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3/4 முடிச்சிட்டாங்க, ஏதோ நடந்துருச்சு. 3/4 இல்ல 4th 5th வந்துட்டாங்கன்னா மறந்துட வேண்டியதுதான் மத்த டீம்ஸ். எனக்கு வந்து அடுத்து மானோகோல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரேஸ கூட ஃப்ரீயா விட்டுருவேன்னு நினைக்கிறேன். குவாலி மட்டும் உட்காந்து முக்கியமா பார்த்துட்டு ஓகே ஓகே போதுங்க, டாஸ் போட்டாச்சு அவ்வளவு, இப்பயே வின்னர்ஸ் டிசைட் பண்ணிடலான்ற தெரிஞ்சு. மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலி ஐ டோன்ட் கெட் வெரி எக்ஸைட்டட் ஃபார் மானோகோ. இந்த சீசன் ஏன் நான் எக்ஸைட்டடா இருக்கேன்னா, 3 பேருக்கு நடுவில் ஃபைட் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் வில்லியம்ஸோட சர்ஜ் பயங்கரமா இருக்கு. ஸோ அவங்க மானகோக்கு என்ன மைண்ட் செட்டோட வர போறாங்க அப்படின்றது தான் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஃபெராரியோட குவாலிஃபைங் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது மானக்கோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் வி ஷுட் நாட் ஃபர்கெட் ஒன் திங். போன வருஷம் தேவர் மைட்டி இன் மானக்கோ. சார்ல்ஸ் கர்ஸை பிரேக் பண்ணாரு. ஸோ அதே அந்த அந்த த ட்ராக்ஷன் அவுட் ஆஃப் த கார்னர்ஸ், எஸ்பெஷலி த ஸ்லோ கார்னர்ஸ், அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தது போன வருஷம். அகெயின் இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வில்லியம்ஸ், ஆல்பனோ இல்லை சைன்ஸோ வந்து டேரரான ஒரு லேப்பை உள்ளே சொருகிட்டாங்க அப்படின்னா தென் இட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ட்ரபிள். நாட் ஜஸ்ட் ஃபார், இப்போ யோசிக்கும் போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபெராரி, Mercedes, McLaren, and especially McLaren and Red Bull. We know how good Max is. McLaren, especially Lando and Piastriக்கு ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். பிகாஸ் they have to deliver, they have to be in their A game. இல்லைனா அடுத்து ஒரு 8 பாயிண்ட் லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோர் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கணுங்க மானக்கோ எப்படி இதாக போகுதுன்னு. காலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு, ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுங்க. நம்ம முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆக்சுவலி நல்லா பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓ அப்படியா, அதனால தான் ஸ்டாப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால நாங்கள் ஸ்டாப் காலகாலமா இதெல்லாம் நடக்குது. நம்ம கேம் ஆடுற காலத்துல இருந்து இதான நடக்குது. கரெக்ட் கரெக்ட். எங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பிடிக்கல, எங்களுக்கு வேணாம் டிசைட் பண்ணோம். ஸோ அதனால இந்த வாட்டி வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். டாப் 3 ப்ரெடிக்ஷன்ஸ் எது வேணால் இருக்கலாம். பேசிக்காக நீங்கள் வந்து இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க வந்து இல்லை 2 சேஃப்டி கார் வரும், இல்லை 2 ரெட் ஃப்ளாக் வரும், இல்லை வந்து ஒருத்தவங்க பிட் சொதப்புவாங்க. ஸோ இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ், பட் 3 ப்ரெடிக்ஷன்ஸ். பாலாஜி நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட டாப் 3 ப்ரெடிக்ஷன்ஸ் மானக்கோல என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், ஆஸ்கர் வந்து இந்த வாட்டி போடியம்ல இருக்க மாட்டார். சூப்பர். ரெண்டாவது ப்ரெடிக்ஷன், கிமி ஆண்டனெல்லி ரேஸ முடிய மாட்டாரு. சொல்லி விடுவோம், கத்துக்கிறது தானே, எல்லாமே கத்துக்கிறது தானே. மூணாவது ப்ரெடிக்ஷன், 2 yellow flag வரும். காமனா சொல்றீங்க பேசிக்கா, லைக் லைட் yellow flag வேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரீனா மாறுமே, அது கூட விஎஸ்சியா சேஃப்டி காரான்னு எனக்கு தெரியாது. 2 yellow flag. ஓகே, எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஆவரேஜான ப்ரெடிக்ஷன் தான், ரொம்ப ஹை ரிஸ்க் ப்ரெடிக்ஷன் எதுவும் பண்ணல. ரொம்ப ஹை ரிஸ்க் போல. ஓகே சரி, என்னோட டாப் 3க்கு வருவோம். ஒரு ரெட் ஃபிளாக், மோர் தென் 1 yellow flag இருக்குங்க. இதுதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். அண்ட் கேஸ் ஒரு ரெட் ஃபிளாக் அண்ட் மோர் தென். கரெக்ட் ஆர் இல்ல அண்ட், ஸோ ரெண்டுமே இருக்கும். செகண்ட் ப்ரெடிக்ஷன் வந்து லாண்டோ மானகோ ஜெயிப்பார். பெரிய ப்ரெடிக்ஷன். ஓகே. ஆமா. தேர்டு வந்துட்டு மேக்ஸ் வந்து போடியம் எடுக்க மாட்டார். ஓகே, சீசன் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக பாக்குறீங்க. கரெக்ட். ஆமா, அப்படி ஒரு டைரக்ஷன்ல போகலாம் அப்படின்னு பாப்போம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆஸ்கர் ஜெயிச்சிட்டாரு, இப்ப மேக்ஸ் வேற ஜெயிச்சிட்டாரு, அடுத்து லாண்டோ ஜெயிச்சாதானே நல்லா இருக்கும். கலாட்ரியல் சொல்ற மாதிரி 3 brings balance. காட்சர்னு தான் செம்மையா இருக்கும். ஆல்பன் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு தரதான ப்ரெடிக்ஷனா போடுவான். நம்ம 2 பேருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. ஆமா, நம்ம கன்சர்வேட்டிவ், நம்ம போட்டாஸ் மாதிரி. ஆமா, மானக்கோனாலே கேம்பிள் தான்.
பார்க்கலாம் உண்மை. என்ன நடக்க போகுதுன்னு உண்மை. பார்க்கலாம். உங்களுக்கும் நன்றி, நம்ம கேட்ட ம். ஃபாலோவருக்கும் நன்றி. ப்ரிடிக்ஷன் பண்றது ஆமாங்க. என்னைக்குமே ஒரு ஜாலி தான். சூப்பர். ஜாலி. உண்மை. ஆமா, உண்மை. இமோலா அருமையா போச்சு. இதே மாதிரி மானக்கோவும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லா போகணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த காலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.